ஒரு கிழவன் இறந்து போய் விட்டால் நூலகம் எரிந்து போயிருதுன்னு ஒரு ஆப்பிரிக்கா பழமொழி இருக்குது. அந்த மாதிரி ஒரு பழைய கிழவன் தான் அவர் ஆக்சுவலாக. இந்த மாதிரி கிழவர்கள் இன்றைக்கி இல்லை, செத்து போயிட்டாங்க நிறைய பேர். அப்பா அம்மா எல்லாரும் செத்து போயிட்டாங்க ஆக்சுவலாக. எங்கள் சீமானன் கூட அப்படி தான் ஒரு 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 பெரிய கிழவன் தான். ரொம்ப நீங்கள் ஆனால் நீங்கள் வந்து பெண்ணாக பிறந்தாலும் நீங்கள் நாங்கள் அழகாக தானே இருந்திருப்பீங்க. அப்புறம் வந்து அவன் வந்து உங்கள் அழகை பார்க்கறதுனால நீங்கள் பேச்சு வன்மை இருக்குல்ல, அதில் அவன் மயங்கி அவங்க ஒரு 20 பேர் பின்னாடியே தான் வந்திருப்பாங்க சீமான் தான். ஸோ அதனால் நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணாதீங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த 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 மேடை ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு வந்து அஜயன் பாலாவை நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த மேடை வந்து எப்படின்னா ரொம்ப நேசிக்கக்கூடிய மேடை, மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மேடை. இங்கே இருக்க எல்லா மனிதரும் அதில் வந்து ஒரு பொட்டு வச்சது மாதிரி பாலுமேந்திரா அம்மா ஐயாவினுடைய துணைவியார் இங்கே இருக்குது. அவங்க வந்தது என்னமோ ஒரு ஒரு விழாவில் வந்து ஒரு பூ வச்சது மாதிரி இருக்குது. கலைஞர்கள் இறப்பதே இல்லை அப்படின்றத அது சொல்லுது ஆக்சுவலாக. அந்த அம்மா எனக்கு தெரியல, அப்புறம் வந்து சொன்னாங்க அப்படின்னோட ரொம்ப ஷாக் ஆச்சுன்னா, மாறுது, முகம் மாறிக்கிட்டே இருக்குது, உடம்பு மாறிக்கிட்டே இருக்குது, உடம்பு சுருங்குது, முகம் சுருங்குது. ரொம்ப நன்றிம்மா நீங்கள் வந்தது, ரொம்ப அழகு. தப்பாக எடுத்துக்காதீங்க, எல்லோரும் எந்திரிச்சு ஒரு கிளாப் பண்ணுவோம் அந்த அம்மாக்கு ஆக்சுவலாக. எஸ், அதாவது சினிமாக்காரனுக்கு வாடகை கொடுக்க மாட்டான், சினிமாக்காரனுக்கு எங்கே விற்பனை வாடகை கொடுக்க மாட்டான். ஆனால் ஐயா சினிமாக்கார மாதிரி அன்பானவன் எவனுமே இல்லையா, அதுக்கு சாட்சி தான் என் ஆக்சுவலாக. ரொம்ப நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நான் பேசல, விஜய் சாரிடாங்கண்ணா. அப்புறம் அந்த படத்தில் நான் சில காட்சிகள் பார்க்கும்போது செலியன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு பயங்கர டான்ஸ் ஆடியிருக்கார் ஆக்சுவலி. வெரி விஷுவலி பிரத் டேக்கிங்கான இருந்துச்சு. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சி த ஹோல் மூவி.